வணக்கங்க. இளையராஜா பாட்டு வந்து நோட்டீஸ் அனுப்புகிற இந்த மஞ்சு மண் பஸ் இது கூட இப்போ அமிச்சாங்க பார்த்தீங்கன்னா. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் வந்து அன்றைக்கே வந்து பாட்டை விற்றுட்டாரு. சும்மா இன்னும் பாட்டு இவர் கொடுக்கல, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு தான் சொந்தம். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தான் அந்த பாட்டுங்க எல்லாமே சொந்தம். எப்படின்னா, நீங்கள் ஒரு பாட்டை விற்றுட்டீங்க, அதை வந்து ரசிகர் நாங்கள்லாம் கூட காசு கொடுத்து தேட்டரில் போய் படம் பார்க்குறோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் கொடுத்துருக்கோம் பணம். அதனால் எங்கள் எல்லாருக்குமே சொந்தம் தான், அவருக்கு மட்டும் சொந்தம்லாம் இல்லை. சரி, இப்போ அவருக்கு மட்டும் சொந்தம்னா பாட்டு எழுதுனவங்க, இப்போ இந்த குணா பாட்டில் வந்து எழுதுனவர் ஒருத்தராக இருப்பார், பாடினவர் ஒருத்தராக இருப்பார், மியூசிக் போட்டவர் ஒருத்தராக இருப்பார். கரெக்டுங்களா? அது எப்படி ஒரே இவருக்கு மட்டும் எப்படி அந்த பாட்டு சொந்தமாயிரும்? இது வந்து இந்த நியாயத்தை வந்து ஒருத்தவங்க இப்படி தான் ஒரு சட்டம்னு வச்சுக்கிட்டாங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. இளையராஜா நம்மளாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கீங்களா? இல்லை, எது இப்போ வந்து இது பழைய பாட்டுங்களாம் யார் வேணால் எடுத்து போட்டுக்கலாமே. பழைய பாட்டை அது ஓடிருச்சு, அது வந்து உங்களை கௌரவப்படுத்துறது தான் அவங்க எடுத்து போடுறாங்க. அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெரியவங்களாம் நீங்கள் நடந்துக்கணும் அந்த மாதிரி. இதுதான் எல்லாத்துக்கும் எனக்கு காசு கொடு, எனக்கு காசு கொடுன்னா இது ரொம்ப தப்பான இது. இந்த இது யாருமே செய்யக்கூடாது. ஏன்னா நாங்களாம் கூட டிக்கெட் கொடுத்து அன்றைக்கி அந்த பாட்டெல்லாம் பார்த்துருக்கோம், வாங்கியிருக்கோம், டிக்கெட் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு கூட தான் எல்லாருக்கும் சொந்தம். இப்போ பசங்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து மோஜில் யூடியூப்பில் பாட்டு பாடி எல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ எல்லாருக்குமே தான் அந்த பாட்டு சொந்தமாக இருக்கும். நீங்கள் வந்து அன்றைக்கி காசு கொடுத்து, நிறையா காசு கொடுத்து உங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. அப்போ வாங்குறது தானே சொந்தம். எந்த பொருளும் நீங்கள் விற்றுட்டீங்களே அன்றைக்கி, அதை வந்து திருப்பி இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ வர பிள்ளைங்களுக்கு நாங்களாம் அந்த காலத்தையே விற்றோம் பாட்டு, அதை நீங்கள் எடுத்து போட்டு செய்கிறீங்க, நல்லா செய்யுங்க, பண்ணுங்க, அப்படி தானே சொல்லணும். இது தானே நல்ல இது ஒரு இவர் வந்து காசுக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு காசு கொடு, எனக்கு காசு கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இது நல்லாவே இல்லை கொஞ்சம் கூட. நியாயம் என்னன்னா, ஒரு பொருளை அன்னைக்கு நல்லா காசு கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் விற்றுட்டீங்க. இப்போ மற்றவங்களாம் வந்து இந்த எழுதுனவங்களும் கேட்கக்கூடாது, பாட்டு பணம் இவருக்கு மட்டும் சொந்தமா? அது எப்படி சொந்தம்? ஃப்ரீயாக அன்றைக்கி பாடி கொடுத்தாரா? எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணாரா? இன்றைக்கி வந்து நான் அதை கிளைம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இல்லை, காசு கொடுத்தா நான் அன்றைக்கி வாங்கினாங்க, அது எப்படி இவருக்கு சொந்தமாயிரும்? மக்கள் எல்லாருக்குமே சொந்தம். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் அன்றைக்கி வந்து காசு கொடுத்து படத்தில் வந்து பார்த்துருக்காங்க. பாடின பாட்டு இப்படி தான் சட்டமே வரணும். ஏன்னா எல்லாரும் பாடிட்டு அதை எடுத்து போட்டாங்க, அது ஓடின பாட்டு. அதுக்கு போய் திருப்பி எனக்கு காசு கொடுன்னா வர பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரே துறையில் இருக்கிறோம்ப்பா, சின்ன பிள்ளைங்க எடுத்து செய்யுங்க, என் பாட்டு போடுறீங்க, நல்லா செய்யுங்கப்பா, அப்படி தான் சொல்லணும். அதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. இந்த எக்கோ நிறுவனங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க. இளையராஜா அவர் ஜெயிக்க மாட்டார், அவர் கண்டிப்பாக தோற்று தான் போகணும். எண்ணம் வந்து அவர் தோற்று போகணும். ஏன்னா நியாயம் எதுவோ அது ஜெயிக்கும். அப்போ பாட்டுக்கு இப்போ வந்து கேட்குறது பண்ணுறதெல்லாம் நல்லதே இல்லை. நன்றிங்க.